ஆங்கிலேயர்கள் அப்படின்னா கெட்டவங்க அப்படி நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கருணையின் கடவுள் இருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அவர் தாங்க கர்னல் ஜான் பென்னிக்யூக். தமிழ்நாட்டில் இருக்கிற 5 மாவட்டங்கள் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனிதரான கர்னல் ஜான் பென்னிக்யூக்கிறாங்க. பென்னிக்யூக் ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர். தமிழ்நாடு மக்கள் பசியிலையும் பஞ்சத்துலையும் வாழ்றத பார்த்த அந்த மனுஷன் தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு நினச்சி ஆங்கிலேய அரசாங்கத்தை கிட்ட நிதி வாங்கி அணை கட்டி முடிக்கப்பட்டதற்கு பின்னாடி காற்றாத்தி வெள்ளத்தின் மூலமாக சுக்கு சுக்கா அடித்து செல்லப்பட்டது. அதை பார்த்த அந்த மனுஷன் மறுபடியும் அணை கட்டணும் அப்படின்னு சொன்னப்ப அதெல்லாம் நிதி தர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இருந்த ஆங்கிலேய அரசு லண்டனுக்கு போய் தன்னோட 2 லட்சம் ஏக்கர் நிலத்தை விற்று, அதாவது இன்றைய மதிப்புப்படி 1000 கோடிக்கு மேலே அந்த சொத்து இருக்குங்க, தன்னோட மனைவியோட சொத்து நகை எல்லாத்தையும் விற்று தமிழ்நாடு மக்களுக்காக கட்டி தந்த அணராங்க முல்லை பெரியார் அணை. இவ்வளவு செலவு பண்ணி அணையை கட்டினாலும் தன்னோட பேரை கூட வைக்காம முல்லை பெரியார் அணை அப்படின்னு பேர் வச்சிருக்காருங்க இந்த மாமனிதன். இன்றைய அளவும் சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் செழிப்பாக இருக்க காரணம் அந்த மனிதர் கர்னல் ஜான் பென்னிக்யூக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இன்றைய அளவும் சிலை வச்சு கும்பிடுறாங்க அப்பகுதியில் உள்ள மக்கள்.